வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு பழனியாண்டவர் திருக்கோவிலில் யானை வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சென்னை வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வைகாசி விசாக பிரம்மோற்சவம் மற்றும் விடையாற்றி விழா கடந்த 12ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாள் நிகழ்ச்சியில் மங்களகிரி விமானத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியார் 4 மாட வீதி வழியாக வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கொப்பம்பட்டி ஸ்ரீ ஆண்டியப்ப ஐயனார் திருக்கோவில் வைர தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கொப்பம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பின்னையூர் முத்துமாரியம்மன் திருக்கோயிலின் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தூக்குத்தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் இவ்விழாவினை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஆதிநாதர் திருக்கோயில் வைகாசி திரு அவதார உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இக்கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி நம்மாழ்வார் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளினார். வைகாசி விசாக திருவிழாவையொட்டி சென்னை வடபழனி ஆண்டவர் கோயிலில் வைகாசி விசாக தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை வடபழனி ஆண்டவர் கோயில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருநள்ளாறில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகிறார். வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு தலைமைப்பதியில் வைகாசி முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ஐயா வைகுண்டர் பதியில் எழுந்தருளினார். சுவாமித்தோப்பில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதியில் வைகாசி திருவிழா வரும் வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. இந்த நிலையில் வைகாசி முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ஐயா வைகுண்டர் பதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சந்தனக்கூடம் எடுத்து ஐயாவுக்கு பணிவிடை செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஆதிநாதர் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆழ்வார் திருநகர் ஆதிநாதர் கோவிலின் வைகாசி பிரம்மோற்சவ திருவிழாவில் நவதிருப்பதி பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி நம்மாழ்வாருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.